வடஜாழ்ப்பாணத்தின் அமைதியான சூழலுக்கு பின்னால் 30 ஆண்டுகால கண்ணீரும் கோரமான மனித உரிமை மீறல்களும் உறைந்து கிடக்கின்றன என்பதற்கு செம்மணி ஒரு மௌன சாட்சியாக நிற்கின்றது. சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் வெளியிட்டுள்ள செம்மணி கூட்டு புதைக்குழி அறிக்கையில் நாங்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற அறிக்கை இலங்கை பாதுகாப்பு படையினரால் இழைக்கப்பட்ட சித்திரவதைகள், படுகொலைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட திட்டமிட்ட மூடிமறைப்புகளை அப்பட்டமாக தோலிருத்து காட்டியுள்ளது. 1996 ஆண்டு பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி ராணுவத்தினரால் கடத்தப்பட்டு கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவமே செம்மணியின் இருண்ட கதவை முதலில் திறந்தது. கிருஷாந்தியை தேடி சென்று அவரது தாய், சகோதரன் மற்றும் அண்டை வீட்டார் அனைவரும் கொடூரமாக கொல்லப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு ஆழமற்ற குழியில் புதைக்கப்பட்டனர். இந்த வழக்கின் முதன்மை சாட்சிகளாக இருந்த நீர்ப்பாசன தொழிலாளியும் மற்றும் ஒரு நபரும் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு தலைமறைவாக்கப்பட்டனர். 1998 நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையின் போது தண்டனை பெற்ற லான்ஸ் கார்பரல் ஒருவர் செம்மணியில் கிட்டத்தட்ட 400 சடலங்கள் வரை சட்டவிரோதமாக புதைக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தரும் வாக்குமூலம் அளித்தார். தினமும் மாலையில் கொண்டுவரப்படும் சடலங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார். உண்மை வெளிவருவதை தடுக்க சாட்சிகளும் குற்றவாளிகளும் அச்சுறுத்தப்பட்டனர். வாக்குமூலத்தை திருப்பிப் பெறச் சொல்லி சிறை அதிகாரிகளாலேயே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சாட்சியங்கள் கிடைத்த போதிலும் விசாரணையை முன்னெடுக்க அரசு இயந்திரம் தயங்கியது. வெள்ள நீர் தடவியல் சான்றுகளை சேதப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டப்படும் அகழ்வாராய்ச்சி வேண்டுமென்றே தாமதப்படுத்தப்பட்டது. சடலங்களை புதைத்த இடங்களை நேரடியாக காட்டக்கூடிய சாட்சிகள் தவிர்க்கப்பட்டு தவறான இடங்களில் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. 1999 முதல் கட்டமாக தோண்டப்பட்டு 15 எலும்புக்கூடுகளில் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு கண்கள் துணியால் மூடப்பட்டு உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட தடயங்கள் இருந்தன. இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்ட உயர் அதிகாரிகள் கொழும்புக்கு மாற்றப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். தடவியல் மாதிரிகளை வெளிநாட்டிற்கு அனுப்ப நிதி ஒதுக்காமல் ஓராண்டு காலம் தாமதிக்கப்பட்டது. 2026 ஜூனில் தற்போதைய நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரு சந்தேக நபர்கள் குறித்த தகவல்கள் அரசிடமில்லை என்றும் அகழ்வாராய்ச்சி முடியும் வரை குற்றவியல் விசாரணைகளை தொடங்க முடியாது என்றும் கூறியிருப்பது பல பத்தாண்டுகளாக தொடரும் அதை மூடி மறைக்கும் உத்தியின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகின்றது. 2025 ஆண்டு கட்டுமான பணிகளின் போது மீண்டும் வெளிப்பட்ட மனித எச்சங்களை தொடர்ந்து 2 மற்றும் 3 கட்ட அகழ்வாராய்ச்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. 1999 15 கைகள் கட்டப்பட்ட நிலையில் உடனடி மரண தண்டனைக்கான சான்றுகள். 2025 இரண்டாம் கட்டம் 239 கட்டுமான பணியின் போது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டவை. 2026 தற்போதைய நிலை ஜூலை 21 நிலவரப்படி 39வது நாள் அகழ்வாராய்ச்சியில் மேலும் 469 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. ஆரம்ப கட்டு அகழ்வாராய்ச்சிக்கு பின்னரும் கூட ராணுவத்தினர் அந்த இடத்தை தொடர்ந்து சடலங்களை வீசும் களமாக பயன்படுத்தியுள்ளனர் என்பது சட்டத்தின் மீதான அவர்களின் அலட்சியத்தையும் தண்டனையின்மையையும் தெளிவாக உணர்த்துகின்றது. சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச குற்றவியல் சட்டத்தின் கீழ் செம்மணியில் நடந்தது தனிப்பட்ட வன்முறை அல்ல, அது திட்டமிட்டு மனித குலத்திற்கு எதிரான குற்றமாகும். கட்டாய காணாமலாக்கம் மற்றும் நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்ட கொலைகள் குறித்த விசாரணை கடமையானது காலம் செல்வதால் முடிந்து விடுவதில்லை. பாதிக்கப்பட்டவர்களின் கதையும் இருப்பிடமும் அறியப்படும் வரை அரசின் பொறுப்பு நீடிக்கின்றது சர்வதேச நீதித்துறை விதி. குற்றங்கள் நடந்த விதம் மற்றும் ஒரே இடம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்ட முறைமை கீழ்நிலை வீரர்களை மட்டுமின்றி அதை பார்த்துக் கொண்டிருந்த உயர் ராணுவ மற்றும் குடிமைத்துறை அதிகாரிகளையும் குற்றவாளியாக்குகின்றது. அன்புக்குரியவர்களின் கதி என்னவென்று தெரியாமல் 30 ஆண்டுகளாக தவிக்கும் குடும்பத்தினருக்கு உண்மை மறுக்கப்படுவதும் அரசே தொடர்ந்து மறுப்பு அரசியலில் ஈடுபடுவதும் சர்வதேச சட்டப்படி குடும்பத்தினருக்கு இழைக்கப்படும் மற்றொரு கொடூரமான மனிதாபிமானமற்ற நடத்தையாகும். செம்மணியில் இலங்கை அரசு கடைபிடிக்கும் மறுப்பு உத்தியானது உலக வரலாற்றில் பேரழிவை சந்தித்து பல நாடுகளின் ஆரம்ப கட்ட போக்கோடு ஒத்துப்போகின்றது. அர்ஜென்டினா காணாமல் போனவர்கள் விவகாரம், போஸ்னியா கெர்சகோவினா, ஸ்டெப்ஸ்டெனிகா படுகொலைக்கு பிந்திய புதைகுழிகள், குவாத்தமாலா பெரு கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது நடந்த பெருங்கொலைகள். இந்த நாடுகள் அனைத்திலும் ஆரம்பத்தில் அரசுகள் உண்மைகளை மறுத்த போதிலும் சுதந்திரமான தடவியல் ஆய்வுகள் மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக பல தசாப்தங்களுக்கு பிறகு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டனர். மறுப்பு என்பது சமூகத்தை நிலைப்படுத்தாது, மாறாக நிறுவனங்களை சிதைத்து மன அதிர்ச்சியை நீடிக்க செய்யும் என்பதே இந்த உலகளாவிய அனுபவங்கள் உணர்த்தும் பாடம். செம்மணி என்பது ஏதோ கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு வரலாற்று பதிவு மட்டுமல்ல, சர்வதேச சட்டத்தின்படி அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு குற்ற சம்பவ களமாகும். தோண்டி எடுக்கப்படும் உடல்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போவது மட்டும் நீதியாகி விடாது. சுதந்திரமான சர்வதேச தலையீட்டுடன் கூடிய விசாரணைகள், உயர்மட்ட அதிகாரிகளை பொறுப்பேற்க வைத்தல் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இழப்பீடுகள் ஆகியவை ஒருங்கிணைக்கப்படாத வரை செம்மணி மண்ணில் இருந்து வெளிவரும் ஒவ்வொரு எலும்புக்கூடும்
இலங்கையின் நீதித்துறை கட்டமைப்பின் மீது விழுந்து துடைக்க முடியாத கரையாகவே இருக்கும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.